இந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணா போதும், உங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அது எந்த விஷயம் தெரியும்னாலும் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம லைஃப்ல வந்து நமக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும். நிறைய ட்ரெஸ் வாங்கி போடணும், புது புதுசா ட்ரெஸ் வாங்கணும், நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணணும், நிறைய ஃபுட்டு சாப்பிடணும், பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் வாங்கி தரணும், நிறைய கிஃப்ட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் எல்லாமே இருக்கும். பட் நம்மளால எதனால எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ண முடியல? ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு பொங்கல், நீ துணி எடுக்க போயிருப்ப. துணி எடுக்கும்போது வந்து நீ பட்ஜெட் போட்டு துணி எடுத்தியா, இல்ல பிடிச்ச ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம துணி கடைக்கு போன உடனே அந்த பிரைஸ் எவ்வளவு தான் பார்ப்போம், பிரைஸ் டேக் தான் பார்ப்போம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ஹோட்டல் போறோம் அப்படின்னா, இங்க யாருமே வந்து மெனுவை பார்த்து ஃபுட் ஆர்டர் பண்றதே கிடையாது. அந்த மெனுல எவ்வளவு பிரைஸ் போட்டிருக்காங்க அதை பார்த்தா நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம். லைஃப்னா வந்து இது லைஃப் கிடையாது. உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா, உண்மையான லைஃப் வாழ்றதுனா என்னன்னு பாத்தீங்கன்னா, பிடிச்ச டைம்ல பிடிச்ச இடத்துக்கு பிடிச்ச மாதிரி டிராவல் பண்ணணும், பிடிச்ச ஃபுட்டை சாப்பிடணும், பிடிச்ச ட்ரெஸ்ஸை வியர் பண்ணணும். இது எல்லாமே லைஃப்ல எல்லாருக்குமே நீட் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா நீட் இருக்கு. இது எல்லாமே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அந்த மணி. அந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க லைஃப்ல என்னென்ன விஷயங்கள் நீ ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம் திங்க் பண்ணி பாரு. இன்னமும் வந்து என்ஜாய்மெண்ட் மட்டுமே நீ திங்க் பண்ணிட்டு இருந்தனா கிடையாது ப்ரோ. உன் வாழ்க்கை மாற போறது கிடையாது. உன் வாழ்க்கையை மாத்த போறது அந்த மணி. அந்த மணி ஏர்ன் பண்றதுக்கு ஃபோக்கஸ் பண்ணு. எல்லாருமே சொல்லுவாங்க மணி கேன் பை ஹாப்பினஸ் சொல்லி. பட் உண்மை என்னன்னா மணி கேன் பை ஹாப்பினஸ் தான். இந்த மணி மட்டும் உன்ட்டு இருந்துட்டா உன் லைஃப்ல 99.9% ஆஃப் ப்ராப்ளம் சால்வ். நீ மட்டும் இங்க ஹாப்பியா இல்லாம உன் கூட இருக்கவங்க எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும்னா உன்கிட்ட அந்த மணி இருக்கணும். அதுல ஃபோக்கஸ் பண்ணு. புரிய நினைக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம்.